ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக காயத்ரி கணேஷ் உங்க கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கேன். இன்றைக்கு இந்த புது வருஷம் பிறந்ததில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணுறோம். மிக சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் அமைய போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட உங்களுடைய டவுட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி தெய்வீக ஜோதிடர் நம்ம கூட இணையிறாரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், வருஷம் பிறந்திருக்கு, முதல் ப்ரோக்ராம் பண்ணுறோம். கடற்கடன் ஒரு 4 நாள் ஓடி போயிடுச்சு. ஸோ இந்த வருஷத்தில் நிறைய பணம் வரணும் தான் முதல்ல எல்லோரும் நினைப்போம். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வரும், தன்னம்பிக்கை எல்லாமே வரும். ஸோ பணம்லாம் வரணும். அந்த மாதிரி அதுக்கான ஒரு கோவில் சிறப்பாக இருக்கணும். கொஞ்சம் லாங் ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்கணும். ஒரு சண்டேவாக ஒரு நாளில் போயிட்டு வரா மாதிரி இருக்கணும். பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது கோவில் இருந்தால் சிறப்பாக சொல்லுங்களேன். நான் ஒரு அபூர்வமான கோவில் தரேன். என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேரும் எழுதி வச்சுங்க. இவங்க கேட்டது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடணும். அதே மாதிரி ஒரு அபூர்வ கோயிலாக இருக்கணும். நீங்கள் 12 ராசிக்கு உண்டான குபேரர் கோயில் பார்த்துருக்கீங்களா? ஒரு அபூர்வமான கோயில். அதுலேயும் புதுசாக கட்டின குபேரர் கோவில் இல்லை. இது ரொம்ப பழமையான ஒரு 1000 வருட கோவில். ஓகே ஓகே. ராஜகுபேரர்னு சொல்லக்கூடிய குபேரர் இருக்கக்கூடிய இடம். 12 ராசிக்கு 12 குபேரர், எல்லாமே மீன் ஆசனத்தில் இருக்கக்கூடிய குபேரர்கள். அங்கே 13வது குபேரராக ராஜகுபேரர் அங்கே நமக்கு உட்காந்துருக்கார். ஸ்பெசிஃபிக்காக குபேரருக்கு மட்டுமான ஆலயமா சார் அது? அது ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில், பெரம்பலூர். ஓகே. திருச்சிக்கு கிட்ட. திருச்சி போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் திருச்சி. அதுக்கு முன்னாடியே பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா செட்டிக்குளம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த செட்டிக்குளம் கிராமத்தில் தான் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில், காமாட்சி அம்மன் உடனுரை இவங்க காட்சி தராங்க. அந்த கோவிலில் தான் இவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த வருஷம் முதல்லே ஆரம்பம். ஃபர்ஸ்ட் வீக்கு மனிதனுக்கு என்ன தேவை? பணம், பட்டம், பதவி தேவை. அப்போ குபேரருக்கே தன்னுடைய செல்வத்தை இழந்து ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு தான் இழந்த பொருளை மீட்ட இடம்தான் இந்த செட்டிக்குளத்தில் உள்ள குபேரர் கோவில். அதனால் நம்ம நேயர்கள் மக்கள் எல்லாம் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். உங்களது பூர்வ ஜென்ம கர்மம் போகணும். இது எல்லாத்த விட விநாயகர் பொதுவாக எல்லா கோவில்லையும் ஒரு சாதாரண விநாயகர், வன்னி விநாயகர், வேப்ப மரத்தடி விநாயகர் அப்படின்னு பலவித விநாயகர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வரகுண விநாயகர் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான விநாயகர் 5 தலை நாகத்துடன் காணப்படுபவர். என்ன சிறப்பம்சம் சார்? வரகுண விநாயகர்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். வரத்தை தருபவர், கேட்டது கிடைக்கும். மகா குபேரர் சன்னதி இங்கே 13வது சன்னதியாக தனியாக இருக்கார். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்திரகலா அப்படின்னு மனைவியோட இங்கே குபேரர் காட்சி தர்றார். சங்கநிதி, பதுமநிதின்னு சொல்லக்கூடிய 2 அமைச்சர்களோடு காட்சி தர்றார். மீன் ஆசனத்தோடு இருக்கிறார். 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்களுக்கு உண்டான தனித்தனி குபேரர் இங்கே அந்த தூணில் செதுக்கி வச்சு அதுக்கு உண்டான முதிரையோட இங்கே காட்சி தர்றது ரொம்ப அபூர்வமான கோவில், பழைய கோவில். அதனால ஜனங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு டிரைவ் போகிறதுக்கும் நல்லா இருக்கும். சிட்டிக்குள்ளே போயிட்டு காலைல கிளம்பிட்டு திருப்பி நைட்டு வந்துடலாம். 12 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு வாங்க. இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாம்மா. ரொம்ப வாசனை திரவியங்கள். எப்பவுமே குபேரருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வாசனை திரவியங்கள், மஞ்சள், வெள்ளை நிற பூக்கள், இப்படி நிறைய பிடிக்கும். அதையெல்லாம் கொண்டுட்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே பங்குனி மாதம், இந்த பங்குனி மாதம் 19, 20, 21, நான் சொல்கிறது தமிழ் மாதம். பங்குனி மாதம் 19, 20, 21 3 நாளும் அந்த சூரியனது கதிர்கள் ஏகாம்பரேஸ்வரர் மேலே விழுது. ஓகே. கரும்பு இல்லாத காமாட்சி இங்கே காட்சி தர்றது ஒரு அபூர்வம். ஓகே. இதை எல்லாத்தை விட அங்கே இருக்கிற நந்தி பகவான்
சிவபெருமானை பார்த்து இல்லாமல் காமாட்சி அம்மனை பார்த்து இருப்பாங்க. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ஸ்தலம். அந்த நந்தி பகவானை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்லேயே உட்காந்துருக்க மாதிரியும், நீங்கள் எதிரில் உட்காந்து சுவாமியை வழிபடும்போது அவர் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அபூர்வ கோலத்தில் அந்த நந்தி பகவான் இருப்பார். இது எல்லாத்தோட பக்கத்தில் ஒரு 100 அடியில் ஒரு அருமையான முருகன் கோவில். மலைன்னு சொன்னாலே அந்த மலையில் குடிகொண்டு இருப்பவன் முருகன். தண்டாயுத பாணியாக அங்கே காட்சி தர்றார். அந்த முருகன் ரொம்ப ரொம்ப அழகானவர், அற்புதமானவர். சார் என்னால் நடக்க முடியல சார், அந்த மலையில் நான் எப்படி சார் போவேன் அப்படின்னு. மலை மேலே இருக்கு. மலை மேலே ஒரு சின்ன மலை, ஆனால் அந்த மலையில் போகிறதுக்கு கார் போகிறதுக்கான வசதிகள் இருக்குது. நேராக கோவிலாண்ட போய் இறங்கிடலாம், அங்கேருந்து சுவாமி தரிசனம் செய்யலாம். ஆக ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன், குபேரர், 12 ராசிக்கு உண்டியான குபேரர், அதே மாதிரி தண்டாயுதபாணி, இந்த எல்லாரையும் நீங்கள் போய் இந்த வருஷம் முதல்ல நீங்கள் ஏற்படக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் சோதனைகளாக இருந்தாலும் சாதனைகளாக மாறும். ஓகே சார், ரொம்ப அழகான கோவில், ரொம்ப புராதன ஒரு சின்னம் படைச்ச ஒரு கோவிலை பற்றி சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறாங்க இந்த வாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மேஷத்தை பற்றி பார்க்கலாம், மேசத்தை பற்றி பார்க்கலாம். நேயர்களே, மேஷ ராசிக்காரர்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகிறீங்க? இந்த வாரம் மேஷ ராசிக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சனியும் சாதகமாக 11ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறவங்க புதிய முயற்சிகள் தாராளமாக செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு இந்த பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்க தானே செய்யும். இருந்தாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதற்கேற்ப வருமானங்கள் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே, ராசி பற்றி சொல்ல ஆரம்பித்தோம். காலர் வந்துட்டாங்க. முதல் காலர் லைனில் இருக்கீங்க. கோபாலகிருஷ்ணன், விருதுநகர்லேருந்து கால் பண்ணுறீங்க. நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட உங்களோட டவுட்டை கேளுங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கு கேட்க போகிறீங்களோ அவங்களோட பிறந்த தேதி, வருடம், மாதம், நேரம் எல்லா டீட்டெயில்ஸும் கையில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கேன், சொல்லுங்க. நான் பொண்ணுக்காக கேட்குறீங்க. கொடுங்க டேட் ஆஃப் பர்த். ஆமா, ஊர் மதுரையில பிறந்தாங்க. நைட்டு 9:52. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மதுரை. பிறந்தது மதுரை. பிறந்த தேதி சொல்லுங்க சார். 3/12/1999. எத்தனை மணிக்கு பிறந்தாங்க சார்? 9:52. இரவா? இரவு. ஓகே, அவங்க பேர் சொல்லுங்க. வானதி. ஓகே ஓகே. பூச நட்சத்திரம், கடகராசி, கரெக்டா? ஆமாங்க. லக்னமும் கடக லக்னம் தான். அழகானவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள். 2 சமாச்சாரம், திருமண வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கும். இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. இதுக்கு வன்னி விநாயகர் அப்படின்னு மீனாட்சி கோவில்லையே உள்ள இருக்காப்புல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வன்னி இலையில சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வன்னி இலையை எடுத்துட்டு வந்து வீட்டில் விபூதியோடு சேர்ந்து வச்சுக்கிட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, நீங்கள் கேட்குற எத்தனை கோரிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் நிறைவேறும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி கோபாலகிருஷ்ணன். அடுத்ததாக அபு ரூபம், விழுப்புரத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக கேட்க போறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு கேக்குறேங்க ஐயா. இலக்கியா பேரு 3/11/2001 வெள்ளி இரவு 12:40 மணிக்கு பாண்டிச்சேரியில பிறந்தாங்க ஐயா. வெரி குட் வெரி குட். இவங்க வந்து இவங்க ஜாதகத்துல கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி, கரெக்டாமா? கரெக்டுங்க ஐயா. அடிக்கடி தலைவலி இருக்கும், கொஞ்சம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். வரையறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடைய பெண்ணாக இருப்பாள். ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. நான் பிடிச்ச முசுலுக்கு 3 காலாக இருந்தாலும் இவங்க ஜாதகத்தில் இப்போதைக்கு ராகு மகாதேசை நடந்துக்கிட்டு இருக்கு. அது 12ஆம் வீட்டில் இருந்து இருக்கிறதுனால செய்யும் தொழிலும் மேற்கொண்டும் படிக்கலாமா, என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்க கேள்வி, கரெக்டா? ஆமா சார். கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா,
படிக்கலாமா இல்ல வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அந்த பொண்ணு முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாமா? என்ன சார் கேட்டு சொன்ன மாதிரி சொல்றீங்க? ஆமா, நான் வந்து படிக்கணும்னுவாங்க, ஓகே. இல்லைன்னா நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாமா? ஆமாங்க ஐயா. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல படிக்க வைங்க. சரி. படிக்க வைங்க. உங்க ஜாதகத்துக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லித்தரேன். பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல ராகு காலத்துல இந்த பிள்ளை கையால எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு வர சொல்லுங்க. அது ஒரு 3 வருஷம் தொடர்ந்து போட்டா ஐயா அவங்கள அங்க பக்கத்துல போட சொல்லுங்க. போட்டாங்கன்னா இவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி அபூர்வம். அடுத்ததாக பத்மாவதி கரூர்ல இருந்து பேசுறீங்க. பத்மாவதி, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் பத்மாவதி, சொல்லுங்க யாருக்கு? எங்க பையனுக்காக கேக்குறேங்க. கொடுங்க. இவருக்கு ஜி யுகேஷ் கிருஷ்ணா, 13/7/2000, வியாழக்கிழமை காலையில 7:15க்கு, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. நான் சொல்லுவேனே, நான் கண்டிப்பா நான் கரெக்டா சொல்லுவேம்மா. ஏன் பயப்படுறீங்க? தப்பா சொல்லவே மாட்டேன் இல்லைங்களா? இல்ல இல்ல இல்லைங்க சார். அதாவது இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனுடைய கேரக்டரும் எதிர்காலமும் படிப்பா வேலையா அப்படிங்கிறது இவங்க சந்தேகம். என்னம்மா? ஆனா இவங்க என்ன மோட்டிவேட் பண்றது எதுன்னா, சார் நீங்க எதுனா ஒண்ணு கணக்கு ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவன் ஏற்கனவே சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, ஜாலியா இருக்கான். இப்ப நீங்க வேற எதனா தப்பா சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு இதுவே பிரச்சனையா போயிடும். அதனால நான் இந்த கேள்விதான் கேட்க போறேன்னு என்னை மோட்டிவேட் பண்றாங்க. கரெக்டாமா? நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன், அழகானவன், பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸம் லுக்கா இருப்பான். கரெக்டா? ஓகேங்க சார். இவனுக்கு மேற்கொண்டு படிப்பும் வேலையும் எங்க இருக்கு அப்படிங்கறதா உங்க கேள்வி. எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? நான் கரூர்ல இருக்கோங்க சார். கரூர்ல இருக்கீங்க. வெரி குட். இவனுக்கு சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு முதல்ல கத்து கொடுங்க. சூரிய காயத்ரி இவனுக்கு சொல்லி கொடுங்க. இது ரெண்டும் செஞ்சீங்கன்னா உத்தியோகம், நல்ல உத்தியோகம், அதுல இந்த மார்ச் மாதத்துல இருந்து இவனுக்கு நல்ல உத்தியோகம் வரும். நான் சொன்னதை செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். பானகம் கிடைச்சதுன்னா நீங்க வெள்ளத்திலேயே இந்த பானகம் செய்யணும். பானகம் கிடைச்சதுன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. அதை செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி பத்மாவதி. அடுத்ததாக வேலுமணி கோவையில இருந்து இணையறீங்க. நீங்க யாருக்கு கேட்க போறீங்களோ உங்க டீடைல்ஸோட சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. என் பையன் பேரு இளங்கோவன் சார். ஐயா பிறந்த தேதி 1999, 8வது மாசம் 5ஆம் தேதி. நேரம் இரவு 8:19. காலையிலயா? நைட்டுங்க, இரவு. ஓகே. இவர் பேர் என்ன சொன்னீங்கம்மா? வியாழக்கிழமை பிறந்திருக்கார். கரெக்டா? ஆமாங்க, கரெக்டுங்க. கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சியில இப்ப பார்த்தது எல்லாமே மேக்சிமம் கிருத்திகா. கரெக்ட். கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி தான் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க ஜாதகம் பார்க்கணுங்கிறது விதி. அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் போட்டோம், அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்ல வர்ற நட்சத்திரமா வரும். நீங்களே பாருங்க. அம்மா, இந்த ஜாதகத்துக்கு நீங்க 2 சமாச்சாரத்துக்காக கேட்டிருக்கீங்கம்மா. உடல் ஆரோக்கியமும் செய்யும் தொழிலும் இடமாறுதலும் வருமா அப்படிங்கிறது உங்க கேள்வி. கரெக்டாமா? ஆமா, கரெக்ட்டுங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்ல பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில் டவுன்ல தானே இருக்கீங்க? இல்லங்க, நாங்க கோயம்புத்தூர்ல கிராமத்துல இருக்கோம். எந்த ஊர்மா? முதலிபாளையம். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்தனாதி தைலம்னு ஒண்ணு விற்பாங்க. அந்த சந்தனாதி தைலம் வாங்கி கொடுங்க. சுவாமிக்கு அபிஷேகம், அதுலயும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுகந்தமான அபிஷேகம் பண்றீங்களோ இவனுக்கு முதல்ல உத்தியோகம், அதுல உயர்வு, அதுல வருமானம், மன நிம்மதி, இது அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போறாங்க? 2025 என்ட்ரி அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், எல்லாத்தை விட மன நிம்மதி, இது அத்தனையுமே இந்த வாரம் அவங்களுக்கு காரிய சித்தி வரும். இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி நமக்கு வரப்போகுது. ஆமாம் சார். தயவு செஞ்சு இவங்களால வெள்ளிக்கிழமை வரப்போகுது. கரெக்ட். ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தானம் பண்ணுங்க. அதை பண்ணிங்கனாலே மன நிம்மதி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார். அடுத்தது மிதுனம்.
இவங்க 2-3 வாரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வருமானத்துக்கு. அதுக்கான அடிக்கோல கூடிய இது ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் கோயிலுக்கு போகிறதோ, ஏன் நம்ம இப்போ சொன்னோமே குபேரர் கோவிலுக்கு, அந்த மாதிரி யாத்திரிகை போகிறது கூட இவங்களுக்கு காரியம் சித்திக்கும். அதனால் மன நிம்மதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்வரும் இந்த பண்டிகை பொங்கல் நாளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, காலர் லைன்ல இருக்கீங்க. பால்ராஜ் திருப்பூர்ல இருந்து இணையறீங்க. பால்ராஜ், யாருக்காக கேட்க போறீங்க பால்ராஜ்? என் மகனுக்காக கேட்கணும் மேடம். நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வணக்கம், கொடுங்க. சொல்லுங்க பால்ராஜ். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். 3/8/2002ங்க, ம், சனிக்கிழமை காலை 7:16ங்க. வெரி குட். தாராபுரம், பிறந்தது தாராபுரத்துலங்க சார். அவர் பேர் என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? அஸ்வின் சார். அஸ்வின் சார். அஸ்வின். அஸ்வின் ஐயா. இப்போ இங்க பாருங்க, என் பக்கத்துல உட்காந்துருக்க இவங்க அப்படியே மயக்கமாய் கீழே விழ போறாங்க பாருங்க. ஏழு சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிள்ளை நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி. அப்படியா? ஆட்ரிக் அடிச்சிருக்கோம் சார். இதுல இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஏதோ எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. இறைவனது செயல். இப்படிப்பட்ட நேரத்துல இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க ஜோதிடம் சொல்லணுங்கிறது விதி. முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒண்ணு இருக்கு, கரெக்டா? இவனுடைய ஜாதகத்துல செய்யற தொழிலும் திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் நல்ல படிப்பும் எப்படி அமையும், இந்த நாலுத்தையும் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் கூட இப்ப தேவையில்லை சார், முதல்ல வேலை படிப்பு இந்த 2 மட்டுமாவது சொல்லுங்க அப்படிங்கறத உங்க கேள்வி. ஆமாங்க சார். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? சார் எங்க? சென்னையில் இருக்காங்க சார். சென்னையில. ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்க போற பரிகாரத்தை வந்து கடற்கரை பக்கத்துல இருக்கிறது சொல்லணும் அப்படின்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. கரெக்டா இந்த பையனை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கடற்கரை ஸ்நானம் பண்ண சொல்லுங்க. அதுலயும் இந்த பொங்கலுக்குள்ள வைகுண்ட ஏகாதசிக்குள்ள ஒரு முறை கடற்கரை ஸ்நானம். அப்புறம் பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாதுகாப்பு இல்லாம குளிச்சிங்கன்னா பொறுப்பு இல்லை. அதனால பாதுகாப்பா கடற்கரையில போய் எங்க குளிக்கணும்னு அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல குளிக்க சொல்லுங்க. இவனது கர்மம் தீரும், நல்ல உத்தியோகமும் நல்ல படிப்பும் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி பால்ராஜ். அடுத்ததாக பூஞ்சோலை, கடலூர்ல இருந்து இணையறீங்க. பூஞ்சோலை, நீங்க பேச வேண்டியதை பேசலாம். கொடுக்குற பேர்லாம் அபூர்வம், பூஞ்சோலை, எப்படி ஒரு நேம்லாம் புதுசா வருது பாருங்க. அம்மா சொல்லுங்கம்மா, பூஞ்சோலை சொல்லுங்க. சார் நான் எனக்காக பார்க்கணும் சார். கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுமா, பாக்குறேம்மா. 25/2/1974. எத்தனை மணிக்குமா? மாலை 6 மணிக்கு சார். எந்த ஊர்லம்மா? நாங்க குருவினத்தை சார், அம்மா வீடு. வெரி குட். என்ன உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமும் வருமானமும் பாதிக்குது. இது எப்பதான் சார் நிம்மதி வரும்? நான் டிவில எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் 7.5 சனின்னு சொல்றாங்களே. அப்படி ஏதாவது பயம் வருமா, பிரச்சனை வருமா, இல்ல மலை போல வர பிரச்சனைகள் தீருமா? இதுதான் கேள்வி. கரெக்டா? ஆமா சார். கரெக்டா பேசுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மறைச்சு பேச தெரியாது. இப்ப வயது வந்து 50 மாதம், 50 வருடம் 10 மாதம். நான் ரொம்ப பேசினா நீங்க அழ ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்களே ஒழிய ஒரு மன நிம்மதிங்கிற வாழ்க்கையே கிடையாது. உங்க பர்சனல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்க உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இல்லையாம்மா? ஆமா சார். நீங்க எந்த ஊர்ல இப்ப இருக்கீங்கம்மா? நாங்க கடலூர் தான் சார். சரி, கவலைப்படாதீங்க. கடலூர்ல இருக்கிற பக்கத்திலேயே அந்த கடற்கரை ஸ்நானம் வருஷத்துல ஒரு முறை, இந்த வருஷம் மட்டும் இல்லை, வருஷத்துல ஒரு முறை கடற்கரை ஸ்நானம். அதுலேயும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி ஒரு முறை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் ஒரு தீபம் போட்டு வாங்க. முதல்ல உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, திருமண வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் சித்திக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி பூஞ்சோலை. அடுத்ததாக ராஜ்குமார், கடலூர்ல இருந்து கால் பண்றீங்க. ராஜ்குமார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க ராஜ்குமார். சார் என் பேர் ராஜ்குமார் சர்மா. 10/4/1960 காலையில் 5:20க்கு ஜனனம் சார். வெரி குட். இப்போ எங்க இருக்கீங்க?
கடலூர்ல சார் இருக்கேன். வெரி குட், சூப்பர். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள், உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி. கரெக்ட்? கரெக்ட் சார். ரெண்டு சமாச்சாரம் தான். வருமானம், என்னுடைய கௌரவம் பாதிக்காம இருக்கும்ல சார், இந்த 2 கேள்வி தான். கரெக்டா? கரெக்ட் சார். சனி மகா திசை நடந்துகிட்டு இருக்கோம். இந்த சனி மகா திசைக்கு தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச வரைக்கும் சிக்கின்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலை பர்ஃபி, அதை வாங்கி வச்சுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேருக்கு அதை தானம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இந்த வேர்க்கடலை தானம் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு காரிய சித்தி, உடல் ஆரோக்கியம், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை இது அத்தனையும் தீரும். அதை எல்லாத்த விட மலையில் உள்ள கோவில் தரிசனம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை போயிட்டு வாங்க. அதில் இந்த பொங்கலுக்கு முன்னாடி போயிட்டு வாங்க. நீங்கள் நினைத்தது நடக்கும், வெற்றி பெறலாம். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி ராஜ்குமார். அடுத்ததாக சாருமதி அரியலூர்லேருந்து பேசுறீங்க. சாருமதி, யாருக்காக கேட்க போறீங்களோ அவங்க டீட்டெயில்ஸோட நீங்கள் சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் சாருமதி, சொல்லுங்க. சார் என்னோட பேர் சாருமதி சார். ம் நான் அரியலூர்ல இருந்து பேசுறேன். எனக்காக தான் சார் நான் கேட்குறோம். சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 3/6/2001 தஞ்சாவூர்ல பிறந்த சார். சார் என்னோட டைம் கரெக்டா எனக்கு தெரியல. ஆனா நான் போய் ஜாதகத்தை கேட்கும் போது 5/17 பிறந்திருக்கேன்னு சொன்னாங்க சார். காலையிலையாமா? ஆமாங்க சார். கரெக்டா இருக்குங்களா சார்? நான் பார்க்குறேன், நான் சொல்கிற நட்சத்திரம் வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அதை ஸ்புடம் போட்டு தான் பார்க்கணும். வேற அதுக்கு இப்போ நேரம் இல்லை. உங்கள் நட்சத்திரம் எனக்கு வந்து கல்யாணம் எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியணும் சார். சொல்கிறேம்மா, கண்டிப்பாக சொல்கிறேன். சுவாதி நட்சத்திரம், துளாராசி, புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நட்பு ரீதியாக, அன்பு ரீதியாக, பாசம் ரீதியாக உறவு இருக்கும். ஆனால் பாலிசி ஒத்து வராது. 2 பேர் பாலிசி வேற வேற. என்னம்மா? இல்லைங்க சார். அதனால ஒத்து வராது, அது வேலைக்கு ஆகாது. உங்கள் ஜாதகத்தில் கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு இன்னையில இருந்து மார்ச் மாதத்துக்குள்ள அக்டோபருக்குள்ள முடிஞ்சிடும். மார்ச்ல இருந்து அக்டோபருக்குள்ள முடிஞ்சிடும். எனக்கு ஒரு வரன் வந்திருக்காங்க சார். அதை அவங்க ராசி நட்சத்திரம் சொல்றேன் சார். டக்குன்னு சொல்லுங்க, நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ராசி கார்த்திகை நட்சத்திரம் அவங்க பொருந்துவாங்களா சார்? அப்படி இல்லைன்னா எந்த ராசி எந்த நட்சத்திரம் பொருந்தும்? ஆனாமா இது 1 நிமிடம் ஜோதிடம். இந்த 1 நிமிஷம் ஜோதிடத்துல ஒரு வாழ்க்கையை பத்தி பேசுறதுங்கிறது தவறு. வாழ்க்கையை பத்தி பேசலாம், ஆனா பொருத்தம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப நிதானமா பொறுமையா பார்க்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பொறுப்பு என்னுடைய தோளில் இருக்கு. ஆகவே தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அந்த ஜோதிடர்கிட்ட நேரில் போய் உட்காந்து 2 ஜாதகத்தையும் பொறுமையா பாருங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார், கடகராசி நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. கடகராசி பார்த்துடலாம். நேர்களே கடகராசிக்கு பார்த்துடலாம். இன்னும் அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி முடியல. அதனால இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அவங்களுக்கு இந்த வருஷத்தோட முடிஞ்சிருது. அதனால இந்த புளி ஓரை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உண்டான என்ன பணமோ பெருமாள் கோவிலில் போய் கட்டி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதை எல்லாருக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ண சொல்லுங்க. இதை விட ஒரு பொன்னான காலம் கடகராசிக்கு கிடைக்காது. இந்த வாரத்தில் கிடைக்குது, அதை உபயோகப்படுத்தி சொல்லுங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே, கடகத்தை தொடர்ந்து அடுத்ததாக சிம்மம் நேயர்கள் அவளோட காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இதோ உங்களுக்காக. இவங்களுக்கும் அதே கண்டகச்சனி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. எல்லா டிவியும் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பரிகாரம். அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் சொல்லித்தரேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தீரும். பொறி இருக்கு இல்லையா, குளத்தில் போடுங்க. வாயில்லா ஜீவன் அந்த மீன்கள் சாப்பிடும்போது அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். வாழ்க்கை பலமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக கன்னி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொழிலில் இடமாற்றம், அது மட்டும் இல்லை மேலதிகாரிகள் தொல்லை போகும். அற்புதமான வாழ்க்கை வரும். சிறப்பான வருமானங்கள் அதிகாரிகளுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானம் கூடும். மொத்தத்தில் இந்த வாரம் சுபமான வாண்டாக இருக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக இந்த வாரம் இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, தேக ஆரோக்கியம் கூடும், நல்லா இருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். மாரிமுத்துன்னு ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட தொடர்ந்து பேச போறோம். மாரிமுத்து, நீங்க லைன்ல இருக்கீங்க. சார் கிட்ட உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. மேடம் ஐயா வணக்கங்க. சொல்லுங்க.
எங்க பொண்ணுக்கு தாங்க பார்க்கணும். சொல்லுங்கம்மா. 14/7/2001 ஐயா. ம் காலையில 6:55க்கு பிறந்தாளுங்க. எப்படி இருக்கு நேரம்? எந்த ஊர்லம்மா? சேலம் கண்ணங்குறிச்சி. பாப்பா பேரு? சுகன்யா. வெரி குட். அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. ஆமாங்க. கரெக்டாக வருதுங்களா? ஆமாங்க ஐயா. கடக லக்னம். இவளுக்கு திருமணம் செய்யலாமா இல்லை வேலைக்கு அனுப்பலாமா? இவளுக்கு 7.5 பீரியடாக இருக்கு. இவளுக்கு அது சரி வருமா? ஆனால் உடம்பு கொஞ்சம் படுத்துதே. அந்த உடம்பு படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் கேள்வி. கரெக்டா? ஆமாங்க ஐயா. முதல்ல இந்த பிள்ளைய நல்ல லேடி டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு அயர்ன் அண்ட் புரோட்டீன் டேப்லெட் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் கீரை, பேரிச்சம்பழம், பால் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இவளது ஜாதகத்தில் வேலைக்கு அனுப்புங்க. ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ இவளுக்கு நல்ல உத்தியோக உயர்வை கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற ஜுரஹரேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு நம்ம சேலத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மிளகு ரசம் உங்களுக்கு வைக்க தெரியும் இல்லையா? அந்த மிளகு ரசம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த மிளகு ரச சாதம் இவளுக்கு கொடுத்தீங்கன்னா உடம்பு வந்து சளி சம்பந்தமான பிரச்சனைகள் போகும், கபம் போகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி மாரிமுத்து. அடுத்ததாக சித்ரா கோவிலேருந்து பேசுறீங்க. சித்ரா, நீங்க உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். யாருக்காக கேட்க போறீங்கம்மா? பேசினாங்க. என்ன பேர் சுரேஷ்குமாருங்க. எஸ் சுரேஷ்குமார். சொல்லுங்க சுரேஷ்குமார், யாருக்கு பார்க்கணும்? எனக்கு தாங்க பார்க்கணும். கொடுங்க சார். டேட் ஆஃப் பர்த்? எஸ் சுரேஷ்குமார், 5/2/1971. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க சார்? 1:05 காலையில. எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். ஓகே. வெள்ளிக்கிழமை காலையிலையா? ஆமாங்க. வெரி குட். ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. ஆமாங்க. அவர் தெரியுங்களா? அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், நீண்ட தோள்கள், தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அங்கலட்சணம் உடையவராக இருப்பார். என்ன சார் கரெக்டா? சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் உடல் ஆரோக்கியமும் செய்யும் தொழிலும் பாதிக்குது. அதுக்காகத்தான் நீங்க இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கீங்க. என்ன தொழில் பண்றீங்க சார்? இந்த பிரிண்டிங் ஒர்க்குங்க. இந்த நேம் பிளேட் வெரி குட் வருது இல்லைங்களா? வெரி குட். நீங்க பக்கத்துல எங்கேயாவது விளக்கு பூஜை நடக்கும். இப்ப கூட ஆண்டாள் திருமணத்திற்கு, பொங்கலுக்கு, இதுக்கெல்லாம் அந்த பூஜையில நீங்க என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு அவங்க எல்லாம் விளக்கு பூஜை பண்றவங்களுக்கு மொத்தமா எண்ணெய் வாங்கி கொடுங்க. விளக்கு பூஜை பண்றவங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நான் சொல்றது வந்து உங்க தேக ஆரோக்கியத்துக்காக சொல்றேன். வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள், வருமானம், கை கெட்டினது வாய் கெட்டல, இது எல்லாத்துக்குமே இதுதான் மிகப்பெரிய தானம். செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சுரேஷ்குமார். அடுத்ததாக ராஜா சிங் திருப்பூர்ல இருந்து இணையறீங்க. ராஜா சிங், யாருக்காக கேட்க போறீங்களோ சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்களாம். மேடம் எனக்காக தான் மேடம். வணக்கம். சொல்லுங்க ராஜா சிங். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 9/10/2006. எத்தனை மணிக்கு? 12:10 நைட். அதாவது செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை காலையில. ஆமா. திங்கக்கிழமை காலையில தானே சார்? நைட்டு சார். 12:10 நைட். 12:10. என்ன நட்சத்திரம் சார்? மேசம் சார். மேசம் சார். மேஷ ராசி. நட்சத்திரம்? நட்சத்திரம் சரியா தெரியலைங்க. பரணி நட்சத்திரம். இந்த கழுத்துல இங்க இருந்து இதுக்குள்ள ஒரு மச்சம் இருக்கா? ஆமா சார். ரைட், விட்டுருங்க. உங்க ஜாதகத்துல 2 சமாச்சாரத்துக்காக வந்திருக்கீங்க. ஒன்று வந்து செய்யும் தொழிலும் படிப்பும். எப்படிப்பட்ட படிப்பு படிக்கலாம்? ஊர் விட்டு ஊர் போய் படிக்குவா? இடம் விட்டு இடம் போய் படிக்குவா? நான் நினைச்ச படிப்பு படிக்க முடியுமா? எனக்கு கை கேட்டினது வாய் கேட்ட மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதினாலும் சரியா வர மாட்டேங்குது. இதுதான் உங்க கேள்வி. உங்க வீடு எங்க சார்? வீடு புரியலைங்க. உங்க வீடு எங்க? வீடு திருப்பூர் சார். திருப்பூர்ல பக்கத்துல அம்மன் கோயில் இருந்ததுன்னா இரவுல வந்து சுவாமிக்கு பால் காய்ச்சி, சுண்ட பால் காய்ச்சி, ஏலக்காய் தட்டி போட்டு இரவுல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அந்த பாலை சாப்பிடுங்க. மெமரி பவர் கூடும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் போகும். நல்லபடியா படிப்பு வரும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி ராஜா சிங். அடுத்ததாக உதயகுமார் தாராபுரத்துல இருந்து பேசுறீங்க. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க உதயகுமார். வணக்கம். சொல்லுங்க. பையனுக்கு பார்க்கணும் சார். கொடுங்க சார். டேட் ஆஃப் பர்த் ஃபாஸ்ட். டேட் ஆஃப் பர்த் 16/10/2001ங்க. செவ்வாய்க்கிழமை காலையில 5:30. ஓகே. இவர் பேரு? பேர் நந்தகுமாருங்க.
அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. கரெக்டா? ஆமாங்க. கரெக்ட். நல்லவர் தான், அன்பானவர், பாசமானவர். இப்போ இவருக்கு ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய இடம் வரும். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இடமாற்றம் வரும். சரிங்க சார். ஒரு முறை அண்ணாமலையார் கோவிலில் வந்து கிரிவலம் பண்ணுங்க. கிரிவலம் பண்ணுறதுக்கு இவரை கூப்பிட்டு போங்க. தயவு செஞ்சு நீங்கள் கூடயே இருந்து கூட்டிகிட்டு போயிட்டு குபேரேஸ்வரர் திருக்கோவிலில் இவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த விபூதியை எடுத்துகிட்டு வந்து டெய்லி வச்சுக்க சொல்லுங்கள். முதல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, அதில் வருமானம், இது அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துலாக்கு வந்து புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தேக ஆரோக்கியம் ஏற்கனவே இவங்களுக்கு ஸ்டபனாக இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சந்தனம், நல்ல புதுசான சந்தனம், பழசு இரவில் தங்கின சந்தனம் கூடாது. முடிஞ்சால் கையில் கூட இழைச்சி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு இந்த பொங்கல் அன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகத்துக்கும் அர்ச்சனைக்கும் அந்த இதை கொடுங்க. இதை விட பெரிய தானமும் பெரிய அற்புதமான இந்த வாரத்துக்கான பரிகாரமும் வேற எதுவும் கிடையாது. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்கள் எப்படி இருக்க போறீங்க? இந்த வாரம் புதிய முயற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கும். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இல்லை ஒரு சேத்ராடனம் போகிறதோ, இல்லை கோவில்களுக்கு நீங்கள் போகிறதோ, இது வந்து இந்த காரியம் சித்திக்கும். அது மன நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் நல்ல பசும் பால் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்ல ஜம்முன்னு ஏலக்காய் போட்டு முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டு நல்ல சுண்டை காய்ச்சி பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அதை பண்ணி பாருங்களேன். நீங்கள் இது வரைக்கும் நினைச்சது இந்த வாரம் உங்களுக்கு நிறைவேறும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் வஸ்திர தானம் பண்ணுறது நல்லது. பொதுவாகவே பொங்கலில் வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க, நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுப்பாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மகாரகம் சூரியன் அது ஸ்திதியை வச்சு தான். தனுர் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில், இந்த வைகுண்ட ஏகாதசி பொங்கல் காலத்தில் வஸ்திர தானம் பண்ணுங்க. நினைத்தது நிறைவேறும், நினைச்சதை சாதிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே சார், பிரேக்குக்கு அப்புறமா முதல் காலர் நாகராஜ் சென்னையிலேருந்து நேராக அவர்கிட்ட பேச போகிறோம். நாகராஜ், நீங்கள் யாருக்கா கேட்குறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து சார் கிட்ட கேளுங்க. என்னோட பையனுக்காக பேசணும். சொல்லுங்க மிஸ்டர் நாகராஜன், யாருக்கு பார்க்கணும்? டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. என்னோட பையன் சபரேஷ் 24/7/1992, 24 ஜூலை 1992, மார்னிங் 5:30 AM at சென்னை. வெரி குட். வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. கரெக்டா? ஆமா, கரெக்டுங்க. சூப்பர். என்ன நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரம், மேஷராசி. ஆமா ஆமா. என்ன சார் திருமண வாழ்க்கை பிரச்சனை என்னம்மா? திருமண வாழ்க்கை அதை கேள்வி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. தவமா இருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி கரெக்டாக பிடிச்சிட்டாரு சார். இதுவே ஒரு நல்ல சைன் சார் உங்களுக்கு. இந்த வருஷம் இவருக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதுவும் உங்கள் வீட்டுக்கு தெற்கு புறமாக பெண் அமைவா, அசலில் தான் அமைவா, சொந்தத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. அங்கே உஜ்ஜயினி காளி கடற்கரையிலே இருப்பாப்புல. குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 புடவை தானம் பண்ணிட்டு வாங்க. வந்த உடனே 3 ஜாதகம் வரும், அதையும் எடுத்துட்டு வாங்க, நம்ம பொருத்தம் பார்த்துருவோம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த வருஷம் முடிஞ்சிடுங்க கல்யாணம், பயப்படாதீங்க. அடுத்ததாக விஜயகாந்த் பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க. விஜயகாந்த், நீங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. 25/2/2017. பேரு வினித்து. பேரு வினித்து. காலை 7 மணிக்கு பிறந்தது. ஓகே. பெங்களூர்ல எங்க இருக்கீங்க? ஆமா, பெங்களூர்ல இருக்கீங்க. இங்க இருக்கீங்க பெங்களூர்ல? பெங்களூர்ல பீனியாவில் இருக்கீங்க. ஓகே. திருவோண நட்சத்திரம், மகர ராசி. கரெக்டா? ஆமாங்கய்யா. கொஞ்சம் உடம்பு படுத்துமே, அடிக்கடி கோல்டு, காஃப், சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் பார்த்துங்க. ஆனால் நல்லா படிப்பான் சார். இப்பவே ஞாபகம் வச்சுங்க. இவன் பார்க்கறதுக்கு வந்து அடர்த்தியான புருவம், அகலமான நெற்றி. கரெக்டா இருக்கானா? அப்ப இவன் டாக்டர், மெடிசன் படிப்பான். கையில சூரிய ரேகை இருக்கு. இவனை தொட்டு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி சூடு ஜாஸ்தியா இருக்கும்.
பெங்களூரில் ஆஞ்சநேய சுவாமி கோவில் உங்கள் வீடு பக்கத்திலே இருக்கு. அந்த ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு செந்தூரம் பூசி வழிபட்டு அந்த செந்தூரத்தை டெய்லி பூசிக்கிட்டு வாங்க. இவன் ரொம்ப நல்லா படிப்பான். வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவனாக இருப்பான். இவனுக்கு ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கு டாக்டர் தான் பார்க்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விஜயகாந்தை தொடர்ந்து அடுத்ததாக நந்தகுமார் சென்னையிலேருந்து பேசுறீங்க. நந்தகுமார், யாருக்காக கேட்க போறீங்க? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஸோ நந்தகுமார் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. ஸோ எனக்காக பேசணும். ஸோ பிறந்த டேட் வந்து 22/8/1996 பகல் 1:30 மணி சார். வெரி குட். எனக்கு இப்போ எங்க இருக்கீங்க? எதை பத்தியும் சொல்லாதீங்க. உங்களுக்கு சென்னையில எங்க சார்? சென்னை மாதவரம். ஓகே, 2 சமாச்சாரம் கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஒன்று, நல்லபடியாக தொழில் எப்போ சேரமையும். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதனுடைய பலன் வந்து சேர மாட்டேங்குது. பக்கத்துலேயே ஒருத்தன் காலாட்டின்னு இருக்கிறான், அவனுக்குலாம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க சார். எனக்கு எப்போ தான் சார் ப்ரமோஷனோ ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு ரெக்கக்னேஷன் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. கரெக்டா? சார் எக்ஸாக்ட்லி. 2, இப்போ உங்களுக்கு புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் திருவெண்காடு போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க. அதுலேயும் அகோர வீரபத்ரர் அப்படிங்கிற சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு திருவெண்காட்டில் உள்ள புதனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வாங்க. இதை 2ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நினைத்த உத்தியோகம், திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி இப்படின்னு சுப பலனாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி நந்தகுமார். அடுத்ததாக ஆனந்தி, குஜராத்லேருந்து பேசுறீங்க. ஆனந்தி வணக்கம். நீங்க இன்னைக்கு தான் ட்ரை பண்றீங்களா இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஏற்கனவே ட்ரை பண்ணி கிடைக்காம? எப்பவும் பாப்பேன், இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்கம்மா, நீங்க பேசுங்க தொடர்ந்து. ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்க குஜராத்ல இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. பொண்ணு தோசம் கேட்கலான்னு. பொண்ணு பேர் ஜெயா. அவங்க 5/10/2011. ஓகே. மகர ராசி. எத்தனை மணிக்கு பிறந்தீங்கம்மா? 6 மணிக்கு பிறந்தாங்க சாயந்தரம். அவ்வளவுதான், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. கரெக்டா? இவங்க ஜாதகத்துல கொஞ்சம் அடிக்கடி உடம்பு பாதிக்குது. ஒரு படிப்பு வந்து எப்படிப்பட்ட படிப்பு படிப்பாங்க சார்? நல்லா படிக்கும் சார், அந்த பொண்ணு நல்லா படிக்கும் சார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன படிப்பா அதை சொல்லுங்க அப்படிங்கறத உங்க கேள்வி. கரெக்டா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். மெடிசன் படிக்க வைங்க. பக்கத்துல பெண் இருக்காளா? இருக்காங்க இருக்காங்க. இந்த டிவியை பாருங்க. இந்த மோதிர விரலுக்கு கீழே இங்க பாருங்க, மோதிர விரலுக்கு கீழே வெர்டிகலா ஒரு ரேகை இருக்கு பாருங்க அவ கையில. அது இருந்ததுன்னா மெடிசன் தான் படிப்பா. கையில சூரிய ரேகை இருக்கு, சூரிய புத்திரி, அற்புதமான ஜாதகம். தொட்டு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி சூடு ஜாஸ்தி. ஆகவே இவருடைய ஜாதகத்துல டாக்டருக்கு படிப்பா, ஆன் மெரிட் வருவா, நீட்ல அருமையா பாஸ் பண்ணுவா. நல்லா படிக்க வைக்க சொல்லுங்க, நல்லா படிங்க. அகலமான நெற்றி இந்த பொண்ணு. ஆகவே நான் சொன்ன இதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா நான் சொன்ன பலனும் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகர ராசி சார். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பமும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் விடுங்க. தெளிவான சிந்தனையும் தெளிவான முடிவும் எடுத்தா இந்த வாரம் முழுவதும் வெற்றி உங்க பக்கம்தான். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, சூரிய காயத்ரி சொல்லுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கனாலே மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக கும்பராசி நேயர்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நமக்கு எப்போ சொல்ல போறாங்க? கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கும்பத்துக்கு கொஞ்சம் வருமானம் பாதிக்கத்தான் செய்யும். செய்யாத குற்றங்களுக்கு சில தண்டனைகள் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் மனசுல ரொம்ப போட்டு வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வாங்கி கொடுங்க. அதை செவ்வாய்க்கிழமையில் செஞ்சீங்கன்னா இன்னும் பலன் இரட்டிப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். காரிய சித்தி, தெளிவான சிந்தனை. எங்கேயோ ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ள போறீங்க. அதுலேயும் அது ஆஃபீஸ் பயணமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப பயணமாகவும் இருக்கலாம். தேக ஆரோக்கியம் வரும், வருமானம் வரும், நல்ல பேர் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் போகும். இந்த வாரத்தில் தெளிவான சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது
சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, சூரிய காயத்ரி சொல்லுங்க, அற்புதமான திருப்பங்கள் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், நம்ம காலர்ஸ் கூட பேச ஆரம்பிக்கலாம். சாந்தி பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க. சாந்தி, யாருக்கு கேட்க போகிறீங்களோ அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுக்கோங்கம்மா. சார் கிட்ட பேசுங்க. சாந்தி வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சாந்தி. 2692. ஓகே, எங்க பையனுக்காக கேட்கணுங்க. எந்த ஊர்ல? சொல்றேன் நானு. சொல்லுங்க, எத்தனை மணிக்கு பிறந்தார்? காலையில 10 மணிக்கு. சரி, பெங்களூர்ல எங்க இருக்கீங்க? நாங்க கிருஷ்ணராஜபுரம் சைடுல இருக்கிறோங்க. கேஆர்புரம் பக்கத்துல இருக்கீங்க. மிருகசீரிட நட்சத்திரம், மிதுன ராசி. கரெக்டா? கரெக்ட்டுங்க. உங்க பையனா திருமண வாழ்க்கை, செய்யும் தொழில், இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், வாழ்க்கையில் அவன் எப்பதான் செட்டில் ஆவான், இவனுடைய ஜாதகத்துல எப்ப இவனுக்கு சுப ஆண்டு பிறக்கும், இந்த வருஷம் சுபமான வருஷமாக இருக்கும். உங்க ஜாதகத்துல கேஆர்புரத்துல கொஞ்சம், அதான் திருமணத்துக்கு தான் இப்ப பரிகாரம் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த ஆர்கே நகர் பக்கத்துல, ஆர்டி நகர் பக்கத்துல மீனாட்சி கோவில் இருக்கு. அந்த மீனாட்சி அம்மன் கோவில்ல போயிட்டு இவருக்காக ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அதுவும் பொங்கல் அன்னைக்கு முடிஞ்சா ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. 3 ஜாதகம் வரும். அதை எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் வாங்க, நான் உங்களுக்கு இங்கேயே நான் பொருத்தம் பார்த்து தரேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சாந்தி. அடுத்து வரப்போற காலர் வந்து ரொம்ப லக்கியான காலர் சார். பிகாஸ் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு லைன் கிடச்சி இப்போ லைனில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேச போகிறோம். அவங்க பேர் கீர்த்தனா. திருச்சியிலேருந்து கால் பண்ணுறீங்க. கீர்த்தனா, நீங்கள் உங்களுடைய டவுட் சார் கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்கம்மா. சார், எங்க வீட்டுக்காருக்கு சார் 30/11/1979 சார். எத்தனை மணிக்குமா? நைட்டு பிறந்தாங்களா சார்? அவங்க அம்மாக்கு டைம் தெரியலன்னு சொல்றாங்க சார். நைட்டு பிறந்தாங்க. அதுதான் பிரச்சனை. எனக்கு நான் லக்னம் குறிச்சாதான் ரொம்ப தேங்காய் உடைச்சா மாதிரி நான் சொல்லுவேன். பையன் நம்பர் வேணா சொல்லவா சார்? பையன் இல்ல வேண்டாம். அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. கரெக்டா? ஆமா சார், ஆமா கரெக்ட். அம்மா, அவங்க ஒரு இது ஒன்று சொன்னாங்க, கவனிச்சிங்களா? நீங்க யாருக்கு பாக்குறேம்மா நீங்க ஜாதகம்? எங்க வீட்டுக்காரு சார். எங்க வீட்டுக்காருக்கு எவ்வளவு அதுல பாசங்க இருந்தது பாத்தீங்களா? எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருமானமும் எதிர்காலமும் இவருக்கு எப்படி அமையும், அதுதான் கேள்விமா. இல்ல? ஆமா சார். இவருக்கு நல்ல வருமானம் வருமா அப்படிங்கறத உங்க கேள்வி இல்லையா? ஆமா சார். உங்களுக்கு என்னமா கவலை? தாயும் ஆனவன் எங்க? திருச்சி மலைக்கோட்டை கீழே இருக்கார், தெரியுமா? ஆமா சார், தெரியும். அங்க போய் என்ன கொடுத்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? கனி கொடுப்பாங்க சார். வாழைத்தார் வாங்கி தரணும். ஒரு வாழைத்தார் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்ட ஆரோக்கியம், நீங்க கேட்ட பணம், நீங்க கேட்ட உத்தியோக உயர்வு, மன நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் உங்க வீட்டுக்காருக்கு வரும். அவருக்கு பணம் வந்ததுன்னா உங்களுக்கு தானே சந்தோஷம். ஆகவே தாயுமானவன், அப்படிப்பட்ட தாயுமானவர் சன்னதி அங்க இருக்கு. மாணிக்க விநாயகர் கோவில் அந்த கோவில்ல இருக்கு. வன்னி இலையில வந்து மாணிக்க விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நீங்க பேசணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ஸ்தலம், நான் சொன்ன 2 ஸ்தலமும் ஒரே இடத்துல இருக்கு. போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி கீர்த்தனா சார். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா? நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிச்சமைக்கு மிக்க நன்றி சார். அப்படிங்களா? வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை நிமிடம் ஒரு ஜோதிடம் சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.